இந்த வண்டலூர் உயிரி பூங்காவானது மொத்தம் 1250 ஏக்கர் பரப்பரப்பில் உள்ள இந்த வண்டலூர் உயிரி பூங்காவில் ஏறத்தாழ லட்சக்கணக்கான மரங்கள் இங்கே வளர்க்கப்பட்டு ஒரு காடு போன்ற சூழ்நிலையிலே தான் இங்கே விலங்குகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திங்கட்கிழமை அன்று வார்த்து புயலானது தொடக்கத்தின் போது இந்த பகுதியில் சுமார் 50 மரங்கள் மட்டுமே விழுந்து இருந்திருக்கிறது. அதன் பிறகு 2 மணிலிருந்து 3 மணி கடுமையான ஒரு புயல் காற்று இந்த பகுதியில் வீசி இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவை உருக்குலைத்து விட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்து இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எந்த வழியாக உள்ளே வருவது, எப்படி செல்வது என்று தெரியாமல் தலைகீழாக மாறிவிட்டது. வண்டலூர் உயிரியல் பூங்கா இயற்கை எழிலுடன் காட்சியளித்த இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு எங்கு பார்த்தாலும் மரங்கள் விழுந்து கிடக்கின்றன. பார்வையாளர்கள் வருகின்ற பகுதி, அந்த அவர்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த வசதியான அறைகள், அது எல்லாமே அதன் மேல் மரங்கள் விழுந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கின்ற விலங்குகள் பாதுகாப்பாக இருப்பதாக இங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். சாலைக்கு திறந்த வழியாகிவிட்டது. அங்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா பணியாளர்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதே போல இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா பின்பகுதியில் உள்ள அந்த நெடுங்குன்றம் பகுதியில் மதில் சுவர்கள் விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விலங்குகள் பாதுகாப்பாக, அதாவது பார்வையாளர்கள் வரும்போது விலங்குகள் முன்னாடி வராமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மதில் சுவர்கள் ஏறத்தாழ எல்லாமே, அந்த மதில் சுவர்கள் அனைத்துமே உடைந்து விழுந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் நாம் போக முடியுது. இந்திய அரசினுடைய வனத்துறை அதிகாரிகள், தமிழக அரசு வனத்துறை அதிகாரிகள் உட்பட வனத்துறை அதிகாரிகள் அனைவரும் இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த வண்டலூர் பூங்காவில் வார்த்து புயலினால் சேதம் எவ்வளவு ஏற்பட்டது என்பது கணக்கிட முடியவில்லை. இருந்தாலும் முற்றிலுமாக சிதைந்து விட்டது. இதை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த சீரமைக்கும் பணிகள் முடிவதற்கு ஏறத்தாழ இந்த ஒரு மாதத்துக்கு மேல் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது. வங்கக்கடலில் உருவான வார் புயலானது திங்கட்கிழமை மாலை சென்னையை கடந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கோரத்தாண்டவம் ஆடியது. இதனால் பல்வேறு மரங்கள், நூற்றுக்கணக்கான மரங்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து முற்றிலும் விழுந்து சாலைகளில் தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகள் அனைத்தும் காடுகள் போல காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு முறிந்திருக்கிறபடியால் அதனை அகற்றுவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் நேரில் வந்து பார்வையிட்டார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுகிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் மீரான் வழங்கிய கள விவரங்களையும் நாம் கேட்டோம்.